வணக்கம் மக்களே. மனுஷனுக்கு என்ன வியாதி எப்போ வருதுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. வியாதிங்கிறத விட அதை ஏற்படுத்தி விட்டவ இந்த பக்கத்தில் உட்காந்து கிணத்தமேட்டுக்கு பேச போயிட்டா. நான் அதனால தான் இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன். என்னால் நடக்க முடியலை. ஏன்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த முட்டுக்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் உள்ள எலும்பில் ஒரு மிதி மிதிச்சா. அந்த மிதி எனக்கு ஓவராக வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 2-3 நாளாக வின்னு தெரிச்சிச்சு. சரின்னு சொல்லி என்னான்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன செக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னி அவங்க ஃப்ரெண்டு ஒரு டாக்டராக இருக்காங்க, அவங்க தோழி. அதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, வாப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கால் வலிக்குதுங்கிற, இனிமேல் நம்மளுக்குள்ளே எதுவும் சண்டை வேணாம், நானும் உன்னை அடிக்க மாட்டேன், உன்னைய துன்புறுத்த மாட்டேன், இதுக்கு என்னங்கிறத செக் பண்ணிடுவோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் இந்த கால் இந்த எலும்பு எங்கள் குடும்பத்துக்கே பரம்பரையாகவே ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு எலும்பு. இதில் அடிபட்டிருக்கு. சரி வாயா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாச்சு. நாங்கள் ஒரு 11 மணி போல் டாக்டர் பார்க்க போகிறோம். யார்? நானும் சூர்யாவும். காலையிலேயே இந்த சுமிங்கிறவ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன வாங்கிட்டு வர்ற வீட்டுக்கு அப்படின்னு கேட்டான். 2-3 நாளாக நீ நேற்று ஜிலேபி கண்ட மீன் வச்சு தின்றுருக்க, இன்னும் மீன் பொரிச்சு கொடுக்குற, எங்கேயோ இருந்த இந்த கூத்தியாளுக்கு நீயே குழம்பு வைக்கிற, ஆனால் ஒரு கட்டின பொண்டாட்டி இங்கே பேரனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லது பொழுது வாங்கி கொடுக்குறதுக்கு நீ வீட்டு பக்கம் வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கும் ஆசை தான். நானும் சரி ரைட்டு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இவளும் 3 நாளைக்கு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டா, நம்ம போய் நம்ம குடும்பத்துக்கு, ஏன்னா நல்லது கெட்டது நான் அப்படி கல் நெஞ்சக்காரன்லாம் கிடையாது. எனக்கும் இறக்க மனசு இருக்குது, நல்ல சுபாவம் உள்ளவன் தான். சரி நம்ம குடும்பம் அதே மாதிரி ஒரு நல்லது பொழுது வாங்கி சாப்பிடட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றேப்பா நான் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் 6 to 7 லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் ஃபோன் பண்ணுவேன் சுமிக்கு. என்னென்ன வேணும் உனக்கு, பால் வேணுமா, முட்டை வேணுமா, சுவரொட்டி வேணுமா, ஈரல் வேணுமா, கறி வேணுமான்னு கேட்பேன். அதே மாதிரி கேட்டப்போ இந்த மாதிரி நாளைக்கு வரும்போது நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதுபடி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவள் சொன்னான். இது நடந்த உண்மை, நான் அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. திடீர்னு ஒருத்தனுக்கு இப்படி காலில் அடிபடும். இந்த இடத்துல எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒரு சாதாரணமாக சதப்பரன் இருந்தால் இவ்வளோ தூரம் ஆகாது. அதில் உள்ளுக்குள்ளே ஏதோ எலும்பில் ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஏன்னா அவளுடைய அடி உங்களுக்கு தெரியும்ல, சூர்யாவோட அடி எப்பயுமே ஒரு முரட்டுத்தனமான அடியாக இருக்கும். அதில் அன்றைக்கி அடித்தது அவள் போதையில் அடித்தா. எனக்கு அந்த ஏற்கனவே அவள் என்னை அடிக்காதவனா பரவாயில்ல, என் மூக்கை உடச்சி விட்ருக்கா, என் கொட்டையை பிடிச்சி பிச்சு விட்ருக்கா. இப்போ இந்த தொடையில் பட்ட காயங்கிறது 100% உண்மை. இதில் ஒரு துளி கூட பொய் கிடையாது. ஆனால் இதை நம்பாமல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 2 பேரும் சரக்கடிக்க போகிறீங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நல்லது போல் வாங்கி அவள் கூட உட்காந்துக்கிட்டு ஏதோ நீ தின்னுட்டு என்ஜாய் பண்ண போகிற, அதனால தான் இப்போ நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, இல்லாட்டினா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையான்னு கேட்டால் இதில் பொய் சொல்லி என்ன கிடைக்க போகுது? ஒரு புருஷனுடைய உடல்நிலை முக்கியமாக. இப்போ தான் இவகிட்ட சொன்னேன், டக்குன்னு வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரி அதை விடு, உட்காந்து நேற்று வரைக்கும் எவனுக்கு சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படியே என்ன மறந்த பொழுதுன்னு போட்டாலே இது எனக்கு யாபம் இல்லை. அவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, கறி வாங்கிட்டு வா, மீன் வாங்கிட்டு வா, ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ண அதை பண்ணு கேட்க வேண்டியதானே. இது நியாயமான கேள்வி. நல்ல புருஷன் என்ன நினைச்சு அழுகிறேன், நான் வந்துட்டேன், நான் அவனை நினைச்சு அழுகிறேன், அவன் எனக்கு பண்றான். இவன் ஒருத்தனுக்கு அழுதுட்டு ஒருத்தனுக்கு எல்லாம் காதல் பண்ணிக்கிட்டு ஃபீலிங் பண்ணிட்டு உடனே என் கை மீன் கேட்கறான். நேற்று நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்ல, நீ சொல்ல நான் செஞ்சேன்ல, அவளுக்கு அங்கே வயிறு எரியுது. என்ன கூத்தியாளுக்கு உட்காந்துக்கிட்டு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க, மீன் பொரிக்கிற, என்னைக்காவது நம்ம வீட்டில் இந்த வேலையை பார்த்துருக்கியா? 7 வருஷமா சோறாக்கி போட்டா நீ புள்ள விஷயமா போயிருக்கா, நான் சோறாக்குறேன்னு சொல்லி சொல்லு. அவன் என்னருமா கேட்குற, 23 வருஷம் உனக்கு நான் பண்ணுவேன் பார்த்தேன், இன்றைக்கி நான் முக்கியம் இல்லை. 2 நாள் அவள் காணாமோன்னா நீ இந்த துடிக்கிற, பதற, அப்படியே வீடியோ போட்டு அழுகிற, என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லி என்னைய கேட்குறான். நேற்று முதற்கொண்டு அவன் வாட்சை வச்சு பேக்ரவுண்டு அதைத்தான் நான் கேட்டேன். அவனுடைய ஷூவை வச்சு போடு அப்படின்னு. ஷூனா காலில் போடுற ஷூ எடுத்து போடு, அதில் வீடியோ போடு. இல்லை இவளுக்கு எவ்வளோ பொறாம புத்தி பற்றியா? ஒரு மனுஷன் எதுக்காக வச்சு ரைட்டு முடியலைன்னு சொல்லி சொல்கிறேன்ல. டாக்டர் அம்மா உன் ஃப்ரெண்டோட அந்த அவர் தானே டாக்டரு, அந்த ஆஸ்பத்திரி என்ன சொன்னார், 11 மணிக்கு வாங்க, அது சதப்பிரட்டலா இல்லை உள்ள எலும்பு பிராக்சராங்கிறத செக் பண்ணால் தான் தெரியும்ட்டார்ல. இப்போ அதுக்கே எவ்வளோ கேட்டாங்க? ஏப்பா அவ என்னை நம்ப மாட்டேங்கிறாளேப்பா. நான் இதோட நான் காலில் போய்
அதை விடு, நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குல்ல. இப்போ போகிற வழியில் இப்போ ஏதோ ஒன்று எனக்கு அந்த கால் வழியில் வண்டியோட கீழே விழுந்து வேறு ஏதோ ஒன்று எனக்கு ஆயிடுச்சுன்னா. பிரியாணி திட்டு விடிய விடிய நெஞ்ச கரைக்குதுன்னு சொன்னில்ல வீடியோவில். ஆமாம். என்ன பிரியாணி திட்டியாமல ஏன் இப்படி இப்போ நல்லா இருக்கா பொல்லா இருக்கான்னு கேட்க வேண்டியதானே? கேட்கவே இல்லை. கருப்பி இல்ல இவ ஃபோன் பண்ணி கேட்டாடா. இவ என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது நைட் நேரம் எதனால எனக்கு ஃபோன் பண்ணு, உனக்கு நெஞ்சக்கறிக்கிறத சாப்பிடாத, யார் உன்னை அந்த நைட்டு ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர சொல்லிடுவேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா அடுத்த நிமிஷம் அவன் தம்பியை கூட்டிட்டு வந்துரும். இந்த பக்கத்துல தான் இருக்காரு. ஆமாம். ஒரு பிரச்சனை ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டால போக முடியல டக்குன்னு முடியாதுல. உங்ககிட்ட இருக்கிற துடிப்புல அவ 1% காட்டினா கூட நேரம் நாங்க நிப்பேன். நல்லா 2 கிலோ மீன் வாங்கி கொண்டே கொடு. இல்ல மீன் வாங்கி கொடுக்கறத விடுப்பா, என்கிட்ட காசு எங்கப்பா இருக்கு? வெறும் 300 ரூபா வச்சிருக்கேன் அக்கௌண்ட்ல. பார்த்தா இல்ல யாருக்கிட்ட கடனை கூட வாங்கிட்டு வாங்குறான் எப்படி? இல்ல அவளுக்கு தானே எல்லாம் செய்யற. நான் கேட்கிறேன், காதல் பண்றவங்க கடன் வாங்கி வந்து எனக்கு செய்யடா என்ன உடனே நான் காதல் பண்றேன் ஓட்டவனா எல்லாத்தையும் காட்டுறேன். அவன் அவளுக்கு கூத்தியாவா இருக்கா, அவன் அவனுக்கு நினைச்சு அழுகுறா. நான் ஒன்னே நினைச்சு தான் அழுகுறது. அந்த எச்சக்கலை எல்லாம் வாங்கி கொடுக்கணும். எச்சக்கலை எப்படி பிட்டு படம் மட்டும் பாக்குறது தான் லைக்கா நான் கேட்கறேன். இல்லை நான் கேட்குறது இப்போ உங்ககிட்ட நான் இது வீட்டுக்கு காசு கொடுன்னு சொல்லி கேட்டு நீ கொடுத்துருவியா முத? திருப்பி சாத்துவேன். மயிரேன்னு இன்னைக்கு பைய தூக்கி கிளம்பிடுவேன். இங்கே வரு ஆனா ஊனா நான் கிளம்புறேன்னு சொல்லி இது என்ன உனக்கு என்ன ஒரு இதா? இப்போத்தான் போயிட்டு வந்து 3 நாள் கூட ஆகலை, திருப்பி பைய தூக்குறேங்கிறங்க. ஒருத்தி வீட்டில் இருக்கிறவ காலு கிளப்பி போகிறேன்னு சொல்லி பேசினாலே அது நல்லது கிடையாது. நான் இனிமேல் வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆனால் நானும் லாபம் இல்லை, காதல் பண்ணுவேன். பாலா கூட பேசுவேன், பாலா கூட வீடியோ கால் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். நீ சாதிச்சுக்கிட்டு இருக்கணும். வீட்டை விட்டு போவா இல்லை பாலா கூட பேசவா? புரியுதா? இவளுக்கு பாலா மோகம் பிடிச்சி போய் ஆடுறா. நேற்றே இவ வந்து அங்கேருந்து வரும்போதே வெயிலில் அலைஞ்சு காஞ்சு கருவாடா வருவான்னு பார்த்தா நேற்று பூத்த பூ மாதிரி வந்திருக்கா. அப்படியே முகத்தை பார்த்தா ஐப்ரோ எடுத்திருக்கா, ஆனால் எடுக்கலைன்னு சொல்லி என்கிட்ட போய் பேசுகிறா. இதிலேருந்தே நான் கணிச்சிட்டேன். 2வது இவன் மேலே ஒரு வாடை வருது. அது இவ்வளவு நாள் வந்த வாடை வேறு, அதுக்காக கருவாட்டு வாடைன்றாதீங்க. அந்த வாடை வேறு, அது வேறு டிபார்ட்மெண்ட். எண்ணெய்ச்சிக்கு வாடை இவ தலையிலேருந்து எப்படி வரலாம்? டாபர் ஆமலா எண்ணெய் தேய்க்கல. அங்கே அவன் டாபர் கூட போய் நீ வேற எங்கேயோ எண்ணெயை தேய்ச்சி வேலையை பார்த்துருக்க. அதனால தான் வந்து உன் மண்டையில். சரி நான் கேட்குறேன், வரும்போது அந்த லாட்ஜில் குளிச்சுட்டு வர வேண்டியது தானே? 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து ரூம் போட்டேன்னு சொல்கிறீல, எங்கே குளிச்ச? ஏய் இங்கே வாடி, இங்கே வாடி, உன் மண்டையை காட்டு. இந்த மண்டையை பாருங்கடா. இதை பார்த்தா உங்களுக்கு மண்டை வந்து குளிச்ச மண்டை மாதிரி இருக்கு. அங்கே கை பூரா பிசுங்குது. நேத்து தேய்க்கல, நீ வரும்போதே லைவ்ல எல்லாரும் பார்த்தாங்க 12 மணிக்கு. நான் மீன் குழம்பு வச்ச லைவ்ல உன் மண்டை இப்படிதான் இருந்துச்சு. அப்ப தேய்க்கல, லைவ் முடிஞ்சோட தான் நான் தேய்ச்சேன். சரி குளி போற நாள் தேய்ச்சி வச்சுட்டு வெந்தயம் போட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக நீ சத்தியமா நீ வெந்தய ஊற போட்ட? நீ காட்டு பார்ப்போம். காட்டிட்டேன்னா பார்த்தா இப்பவே நான் ஒரு பக்கம் மீசி எடுக்கிறேன். தொங்குறது என்ன? நான் மீசி எடுக்கிறேன். இந்த பொய்யா வெந்தயத்தை ஊற போட்டேன், மயிரை ஊற போட்டேன்ட்டு பொய் மயிறு வேற என்கிட்ட. என்னது? நேற்று மத்தியானமே ஊற போட்டேன், நாளைக்கு வரைக்கும் ஊறும். என்ன பண்ணலாம்? ஊற போட்டிருக்க உனக்கே தெரியும்ல, 3 நாளைக்கு நான் வெந்தயம் ஊற போட்டு தான் தேய்ச்சி அரைச்சி குளிப்பேன். முடி அப்பதான் நல்லா இருக்கணும். எண்ணெயே தேய்க்காம ஒரு வாரம் அது வெந்தயமா இல்லையா? நம்ம மண்டை எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்லி எண்ணெயை தேய்ச்சி தான் குளிப்பேன். என்ன இதை பார்த்தா கண்ணுல பார்த்தா தெரியாது, கண்டு தெரியாதவனே இரு. என்ன திக்கிற? வெந்தயத்தை தின்னு பார்த்தா கசப்பா இனிப்பான்னு தெரியும்ல. இது எப்போ ஊற போட்ட? எப்படி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஊற போட்டேன். இதை நான் நம்பணும். இவ பிளான் என்ன நான் சொல்லவா? இவன் மண்டையில் வர்ற எண்ணெய்ச்சிக்கு வாடை கண்டிப்பாக வந்து சொட்டையன் வாடை. வாழா நீ வேணா சொல்லிக்க, அவன் எனக்கு சொட்டையன் தான். சொட்டையன். ஏய் வாயை மூடு, அப்புறம் வாயை உடச்சி விட்ருவேன். நல்ல புருஷன். அப்போ நான் உனக்கு என்ன கள்ள புருஷனா? அதான் அவனை நீ பார்த்துட்டு வந்துட்டு அதனால் உனக்கு போகலை. நீ நல்லவளாக இருந்தால் என் பேக்கை தூக்கி கொடு. நீ 2 நாள் போனீல, எனக்கு மனசு சரியில்லை. நான் எங்கேயோ போய் நான் சுமிக்கிட்ட தான் போவேன்னு. நீ 4 நாளைக்கு போ, நானே காசு தரேன், சத்தியமா காசு தரேன். நீ கொடு. நான் அங்கே போய் என்ன குத்தி அங்கே போய் நான் என்ன பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது. நான் போகிற இடத்துல நானாக இருப்பேன், இல்லை போதையை போட்டுட்டு வேற யாரு கூடயாவது மானா நான் மாத்திரம் இருக்க மாட்டேன். அம்மனம்மா என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து இருப்புக்க வைப்பேன். சேர்த்து வச்சுக்க. நான் என்ன சொல்றேன், பேச விட்றா. நீ வந்து சோமா பாட்டு போட்டில நான் இல்லைன்னு சொல்லி நீ இல்லாதப்ப
தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு சரியா மார்கழி மாதத்தில் நான் நாளானேன் பாலா மாமனை தேடி தேடி நூலானேன் நூலை நான் மாலையாக்கி சூடட்டுமா இதே மாதிரி நான் ஒன்று பண்ணவா கரை போடட்டுமான்னு அப்படியே பாலா மாமாவோட நினப்பு நாங்கள் லவ் பண்ணது சினிமா படத்தெல்லாம் நினச்சிருக்கேன். அப்படியா? அதே மாதிரி நானும் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின்னு ஊட்டி பக்கம் போய் இல்லை கொடைக்கானல் பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் வீடியோ போடுவோம். சரி நான் கேட்குறேன், நான் ஏன் யார் கூடயும் போகணும்? நான் என்னுடைய இவங்க கூட சுமி கூடயே போகிறேன். அவங்க கூடயே நான் போகிறேன். அவ கூடயே ஒரு மரியாதை கொடுப்பேன். ஆமாம், மானங்கெட்ட குடும்பம் நீயா இல்லை எங்கள் குடும்பமாங்கிறத பார்த்துருவோமா? இதை விட்டால் இவளுக்கு வேறு என்ன தெரியும்? ஆனால் உனா காதல் பண்ண விட்டுட்டு கரிமீன் வாங்கி கொடுக்க, ரிப்பாயி, சுகைல், சரத்து, இந்த ஹோட்டலில் உள்ள ரெக்கார்டை தவிர வேறு ஏதாவது ஒன்று தெரியுமா உனக்கு? இப்போ என் வாயால் நான் சொன்னேனாடா, இவன் சிங்கப்பூர் போனவோ பொந்துக்குள்ளே போனவோ நான் என் வாயால் சொன்னேனா? என்னது இந்த வார்த்தை? இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன், நீ வெளியே போடி முத. இப்படிதான் 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். நீ அங்கிட்டு போயிட்டு வர்றவங்க பயத்துட்டு எப்படி நீ 12:45 இல்லை, நீ 1 மணி வரைக்கும் உங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண மாட்டேன். காலையில் உட்காந்து பார்த்துச்சு கூப்பிடுவாளான்னு. அவன் தான் போன வரலைங்க வந்துருச்சு வீட்டுக்கு தேடி. எதுக்கு எங்கே நீ இங்கேருந்து கிளம்பி போயிருப்பேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். நீ போகணுங்கிறதுக்காக தான் நான் 12:45 வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்தேன். பெரிய போய் வந்தியில நேற்றுலேருந்து எரியுதுடி மாலா ஃபேனை போடு அந்த கதையாக உட்காந்துக்கிட்டு மேலெல்லாம் எரியுதுண்ட. 10 தடவை போய் லாட்ஜில் குளிச்சேன்ட பாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? நான் கேட்க மாட்டேன், அவங்க சொல்லுவாங்க எதுக்கு ஒரு பொம்பளை போய் 10 தடவை குளிக்கிறா? அப்படி என்ன அவளுக்கு புழுக்கம்? தப்பு என்ன தெரியுமா? ஏசி ரூம் போட்டிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏசி ரூம் இல்லைங்கனால தாரா ஒருத்தர மண்டையெல்லாம் தாரா பொழக்குது. அதான் ஊர்ல மட்டும் தான் சிலு சிலுன்னு இருக்குது. பொழக்குதா? இப்போ தெரியுதா நம்ம ஊரோட அருமை? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஓ அருமை மட்டும் தெரியுதான்னு மட்டும் நீ சொல்லாத, நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். அப்படியா? என் அருமை தெரியும் போது தெரியும், அது பிரியும் போது தெரியும். நான் உன்னை விட்டு பிரியும் போது தெரியும். 2 நாளா பிரிஞ்சிருந்து நீ சோகமான பாட்டு போட்டு அப்படியே ரீல்ஸா தள்ளுனியா? நான் சோகமா இருந்தேன், சோறு திங்காம இருந்தேனா? நான் ஒரு சோத்துக்கு செத்தவன் தெரியும்ல. நல்ல கறி ஓசில கடிச்சு தின்னுட்டு வான்னு சொல்லி சாக போனேன்னு சொன்னி. அது என்னது? இன்னொன்று தெரியுமா? நேற்று 2 நாளாக நான் நினச்சிருந்தேன்னா கேளு, உப்பு கண்டாது உப்பு கண்டம். நான் நினச்சிருந்தா நேற்று சோறாக்கி ரசம் வச்சு உப்பு கண்டம் எனக்கு மாத்திரம் பொறிச்சு தின்றதுக்கு எனக்கு எம்புட்டு நேரம் ஆயிருக்கும். நல்லா கேளுங்கப்பா, நான் எதுக்காக வந்துக்கிட்டு சரி இவ வருவா, பிள்ளைகளும் பசியோடு வரும், 3 நாளாக ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்ருப்பா, அதனால தான் என்னை மாமாக்காரங்கிறாங்க. அவள் எங்கே தான் போய் ஊர் மேய்ச்சிட்டு வந்தாலும், அவள் புருஷன் பாலாவை தேடி போனாலும் கரெக்டாக சோறாக்கி அவள். நான் சொல்கிறத கேளு, என்னை பொறுமையாக பேச விடு. நேற்று என்ன தான் நீ போயிட்டு வந்தாலும் உனக்காக நான் அங்கேருந்து ஜிலேபி கிண்ட மீனை வச்சு குழம்ப வச்சு ஓ மூலியமாகவே ஃபோனில் மெத்தடு கேட்டு எல்லாம் பண்ணேன்ல. எதுக்காக? நான் வச்சதுக்கு பேர் குழம்பு, நீ வச்சேன்னா அதுக்கு பேர் மீன் ரசம். உலகத்திட்ட கேட்டுப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் வச்சு தள்ளுனா பாருங்க வாத்தா. அன்னைக்கு ஒரு நாள் மீன் வைக்கிறேன்னு சொல்லி என்னடி பண்ண? மீன் குழம்பு ரசம்னு சொல்லி எல்லாம் கமெண்டில் போட்டான் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலா போடணும். இல்லை தக்காளியாவது மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் மீன் கொஞ்சமாவது குளன்னு இருக்கும். தண்ணி மாதிரி இருந்துச்சு. யாருக்கிட்டையாவது கேளு, குளன்னு அழகாக அம்மா மெஸ்ஸில் வைக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பராக வச்சேன். அப்படி வச்சா புளி குழம்புன்னு நீ தானடி சொன்ன, புளுத்து போன வாயால். உனக்கு என்ன? எனக்கு தெரியும் அளவு. உனக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? உன் கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 13 18 18 வருஷம். உன்னைய விட நான் சீனியர், 23 வருஷம் ஆச்சு. அப்படிங்கும்போது எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுல அனுபவம் கூட இருக்குமா? உனக்கு இருக்குமா? நான் சொல்லவே இல்லையே. நான் உங்ககிட்ட வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தேனா? நீ சொன்னதை இப்போ நான் அப்படியே சொல்லவா? எண்ணெயை ஊற்றுனேன், சோம்பு போட்டேன், வெங்காயத்தை போட்டேன், வெள்ளைப்பூடை போட்டேன், அதுக்கப்புறம் அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு தக்காளியும் போட்டு காய வச்சேன், கொஞ்சம் நேரம் வேக வச்சேன்.
ஆ வெந்தயங்க வெந்தயம் போட்டேன், எப்போ போட்டேன்? அது புலவில் வரல. போட்டேனா இல்லையா? உன்னையே தான் போட முடியல. குழம்புல வெந்தயத்தையாவது போட்டேன்ல. தேவையில்லாமல் அங்கே பாரு லூசு பூனா இந்த பூனாலாம் பேசக்கூடாதுங்க தயவு செய்து. சரி, நான் என்ன சொல்கிறேன் மக்களே, இனிமேல் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு கால் வலி, அதனால் என் குடும்பத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி சுமிக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன். இப்போ அந்த வலியவும் பொருட்படுத்தாமல் நான் இப்போயே கிளம்பி போகிறேன். இவங்க என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டா எனக்கு தேவை கிடையாது. நேற்று இவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிட்டேன். இப்போ என் குடும்பத்துக்கு போய் குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். சுமிக்கு வந்து ஆதங்கமும் ஏக்கமும் தவிப்பும் அவள் பேசின பேச்சிலே தெரிஞ்சு போயிடுச்சு. கிளம்புறேன், அங்கே போய் இதே மாதிரி ஜிலேபி மீன் கண்டையை வாங்கி குழம்பு வச்சு வீடியோ போடுறேன். மத்தியானம் 12 மணிக்கு வீடியோ வரும். என்னை தடுத்தாலும் சரி, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகேவா? சுமி வீட்டில் சந்திப்போம். பாய்.